இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இருக்கார்ல, அவரோட தொகுதி வந்து கொளத்தூர் தொகுதி அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இப்போ அந்த கொளத்தூர் தொகுதியிலிருந்து வேற தொகுதிக்கு மாற போறாராம். எதனால? இனிமேல் கொளத்தூர் தொகுதியில் நின்னோம்னா நம்ம ஜெயிக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்குள்ளே வந்துருச்சு. எதனால இப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர். அப்படி எஸ்ஐஆர் என்ன பண்ணியிருக்காங்க? எதனால வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க? இப்ப எஸ்ஐஆர்னால என்ன பிரச்சனை திமுகக்கு? அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. 2026 இந்த எலெக்ஷனை வந்து கரெக்டா நடத்தணும். அதாவது வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது, போலியான ஓட்டுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த எலெக்ஷன் வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக எலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது வந்து இப்போ வந்து ஒரு சிலர் இறந்து போயிருப்பாங்க, அவங்க ஓட்டு எடுக்கிறது. அதுக்கப்புறம் பாதி பேர் 2 ஓட்டர் ஐடி வச்சிருப்பாங்க. 2 ஓட்டர் ஐடி எப்படின்னா, இப்போ நான் ஒரு இடத்துல வாடகைக்கு இருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பேன். அப்போ வேற ஷிஃப்ட் ஆன இடத்துல நான் ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருப்பேன். ஆனா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஓட்டர் ஐடி கேன்சல் பண்ணிருக்க மாட்டேன். அது ஒரு ஓட்டு கணக்கு தான். அதே மாதிரி வந்து ஒரு சில இந்த ஓட்டு திருட்டுகள் அது எல்லாமே இருக்கு. அதாவது வெளியூர்ல போய் இருக்கிறவங்க, அதாவது இங்க நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அமெரிக்கால போய் அமெரிக்கன் சிட்டிசன் கிரீன் கார்டு வாங்கி அங்க செட்டில் ஆயிடுவாங்க. அவங்களுக்குலாம் இங்க ஓட்டர் ஐடி இருக்கும். ஆனா அது இருந்து வேஸ்ட் தான், யாருமே வர மாட்டாங்க. அப்படி யார் யாரு இந்த ஊர்ல இல்லையோ அவங்க எல்லாரோட பேருமே நீக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எஸ்ஐஆர் பத்தினா ஒரு ஃபுல் டீடைலா நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே பேசியிருந்தோம். அதாவது எந்தெந்த தொகுதியில எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தியும், எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ஓட்டர்ஸ் நீக்கிறாங்க, முன்னாடி எவ்வளவு இருந்தாங்க அப்படின்றத ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் தனித்தனியா நம்ம டீடைலா நம்ம சேனல்ல நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அது நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ள எதுக்காக வந்து டிஎம்கே இதை பார்த்து பதறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் 2025 வரைக்குமே இப்போ வந்து தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வாக்காளர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,41,14,587 பேர். இது வரைக்கும் இவ்வளவு வாக்காளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து வாக்காளர்களா இருந்தாங்க. ஆனா இப்போ எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் புது இதுல வந்து யாரா இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,43,76,755 பேர் இப்ப இருக்காங்க. அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15.18% வந்து ஓட்டர்ஸை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது குத்து மதிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 97 லட்சம், 1 கோடி பேர் அப்படின்ற மாதிரி 1 கோடி வாக்காளர் வந்து ஃபேக் வாக்காளர்கள் வந்திருக்காங்க, ஃபேக் ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து டிஎம்கே எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது டிஎம்கே வந்து அதிகமா ஜெயிக்கிற இடம் வந்து சென்னைன்னு சொல்லலாம். அதாவது டெல்டா சைடு சென்னை அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட டிஎம்கேவோட 16 தொகுதிகள் வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது டிஎம்கே 16 தொகுதியில் முக்காவாசி ஓட்டு வந்து காலி ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ வந்து சென்னையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வாக்காளர் இருந்தாங்க அப்படின்னா 40,04,694 வாக்காளர் இது வரைக்கும் அவங்க இருந்தாங்க 2025 வரைக்கும். இப்போ எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 24,79,676 பேர் இருக்காங்க. இப்போ அதாவது எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பாதி குறைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது 14,25,018 பேர் வந்து ஃபேக் ஓட்டர்ஸா இது வரைக்கும் இந்த சென்னையில வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய ஒரு பாதிக்கு பாதி. அதாவது சென்னையில் அதை சொல்ல போனா சென்னையில் இருக்க வேண்டிய ஆட்கள் எல்லாமே கம்மி தான். அதாவது வெளியூர்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்க தானே அதிகம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு வாக்கு இங்கே ஒரு வாக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி இருந்ததுனால உனக்கு இங்கே வாக்கு கிடையாது, சொந்த ஊருக்கு ஓடு அப்படின்ற மாதிரி அங்கே துரத்தி விட்டாங்க போல. அதனால இப்போ இந்த 14,25,018 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சென்னையில் வந்து நீக்கப்பட்டவங்க எந்தெந்த இடத்துல வந்து நீக்கியிருக்காங்க, அதாவது எந்தெந்த இடத்துல மீன்ஸ் அதாவது எப்படி நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்க சொல்றேன். அதாவது கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வந்து இடமாற்றம் பண்ணி வந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ஓட்டர் ஐடி வச்சிருக்கு. 2 ஓட்டர் ஐடி மீன்ஸ் இடம் மாறி வந்திருக்கிறவங்க அப்படின்றவங்க வந்து மொத்தமா 12 லட்சம் வந்திருக்காங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,56,555 பேர் வந்து இறந்தவங்களோட ஓட்டு ஐடி வந்து இன்னும் ஆக்டிவேட்டா இருக்குன்னு சொல்லி அது வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 27,320 பேர் வந்து அவங்கள பத்தி கான்டாக்டே இல்ல, கால் பண்ணி பார்த்துருப்பாங்க போல, நாட் ரீச்சபிள் வந்திருப்பாங்க போல, அவங்களுக்கு வந்து கான்டாக்டே இல்லை அப்படின்னு சொல்லி. அதாவது பாதி பேர் வந்து கடன் பிரச்சனையால ஊரை விட்டு ஓடி இருக்கலாம், எங்க இருக்க தலைமறைவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தலைமறைவானவங்களா இருப்பாங்க போல. அதாவது 27,320 பேர். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஓட்டர்ஸ் வச்சு, அதாவது 2 ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்க. அதான் நான் 2 ஓட்டர் ஐடின்னு அவங்க தப்பா சொல்ல, வாடகைக்கு இங்க இருந்திருப்பாங்க, அப்புறம் வாடகைக்கு மாறி இருப்பாங்க, அப்படி 2 பேரா இருப்பாங்களா. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18,772 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 199 பேர் வந்து அதர்ஸ்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த கணக்குல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து கொளத்தூர் தொகுதியில மட்டுமே, அதாவது ஸ்டாலின் அவர்களோட தொகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் வாக்காளரை வந்து காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து ஃபேக் வாக்காளர்ஸ் அங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படிதான் ஜெயிச்சாங்களோ
இல்லை எனக்கு லைட்டாக டவுட் வருது. கிட்டத்தட்ட 8 வருஷமாவே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா வருஷமும் வந்து கொளத்தூர்ல வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொளத்தூர்ல இருக்கிற மக்களுக்கே வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே காண்டுல தான் இருக்காங்க. டிஎம்கே மேல காண்டுல தான் இருக்காங்க. அந்த காண்டுல இருந்ததையும் சேர்த்து இப்போ 1,00,000 வாக்காளர்கள் வேலை இப்போ அவங்க காலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த கொளத்தூர் தொகுதியில இருந்து நம்ம நின்னோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால எட்றா வண்டிய போடா வேற ஊருக்கு அப்படின்ற மாதிரி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வேற தொகுதி பார்த்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா குளத்தூர் நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு அவரோட சொந்த ஊரான திருவாரூருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலே வந்து குளத்தூர் தொகுதியில் 1,00,000 வாக்கை வந்து காலி பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து திருவாரூருக்கு போறாதா நான் சொல்லல. ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா திருவாரூர்ன்றது வந்து அவரோட சொந்த ஊருன்றதுனால குளத்தூர்ல அதாவது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அதாவது வந்து ஊர் மாடு வந்து ஏதோ விலைக்கு போவாது. உள்ளூர்லயே விலைக்கு போவாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்ல. அதாவது அவரோட தொகுதியான குளத்தூர்ல வந்து அவர் விலைக்கு போமாட்டாரு அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து வேற ஊரு அதாவது அவரோட சொந்த ஊரான திருவாரூருக்கே போய் நிற்கிறதுக்கு அதிகமே வாய்ப்பு இருக்கு. அங்க நின்னாங்கன்னா ஜெயிக்கிறது அதிகமே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா குளத்தூர்ல நின்னாங்கன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அதனாலேயே வந்து டிஎம்கேல இருந்து ஒரு மு.க. ஸ்டாலின் வந்து வேற தொகுதி போறதா ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த எஸ்ஐஆர்ல வச்சு இவ்வளவு பேர் அதாவது 97,00,000 வாக்காளர்களை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்காங்களா? இல்ல வந்து வேற எதிர்க்கட்சியோட சதியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஐஆர் கரெக்ட்டா தப்பா? அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.